ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி நாட் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா மசால் பூரி எப்படி பண்ண போறோங்கிறது தான். இது ஒரு டிஃபரெண்டான டேஸ்டான பூரி தாங்க. நார்மலா நம்ம வெறும் கோதுமை மாவுல மட்டும் பூரி செய்வோம். இது மசாலாலாம் கலந்து டிஃபரெண்டா ஒரு ஸ்பைசியான பூரி தான். ஏற்கனவே நம்ம சோளா பூரி, ஆலு சப்பாத்தி இதெல்லாம் பார்த்திருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் வீடியோ பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. இப்போ இந்த மசாலா பூரியை தான் நம்ம எப்படி பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் இந்த கப்புக்கு அரை கப் ரவை போட்டிருக்கிறேன். இது வறுக்காத ரவை தான். அதே கப்பில் வந்து ஒரு கப்புக்கு நான் வெதுவெதுப்பான சுடு தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. இது ஊறுறதுக்காக. இது நல்லா 10 நிமிஷம் ஊறட்டுங்க. ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ரவை நல்லா ஊறி இருக்கும் பாருங்க. நல்லா சாஃப்டா சூப்பரா வந்துருச்சு. இதை லேசா அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதோட ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வரமிளகா நான் 2 வரமிளகாயை இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, மல்லி இலை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 2 உருளைக்கிழங்கு நான் இன்னைக்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேங்க. இதை வந்து நீங்கள் மசிச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி துருவி போட்டுக்கிட்டாலும் சரி. நைஸாக இருக்கணுங்க. கட்டி இல்லாமல் மசிக்கிறதா இருந்தால் கட்டி இல்லாமல் மசிச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி துருவுனீங்கன்னா நல்லா ஒன்று மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும், கட்டி இல்லாமல். பாருங்க நல்லா துருவியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கப்புக்கு தான் நம்ம அரை கப் ரவை எடுத்தோம். அதே கப்புக்கு வந்து 2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதையும் இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்க மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த பதத்துக்கு இருந்தால் போதுங்க. நம்ம சப்பாத்தி மாவு பதம் தான். இப்போ இது மேலே ஒரு 3 ஸ்பூன் பக்கம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி தடவி வச்சிடலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. மாவு நல்லா சாஃப்டா சூப்பரா ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு எடுத்து உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் லேசாக மாவு தூவிக்கோங்க. மாவு அல்லது எண்ணெய். உருட்டின உருண்டைகளை எடுத்து தேய்ச்சிக்கலாம். ரொம்ப தடியாக தேய்க்க வேண்டாங்க. பாருங்க இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ தேய்ச்ச மாவை நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா சூப்பராக பொசு பொசுன்னு சூப்பராக வருது பாருங்க. ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகாது. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த டேஸ்ட்டு. அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க. லைட்டாக இந்த பக்கம் ஒரு டைம் அந்த பக்கம் ஒரு டைம் பரட்டி போட்டாலே போதும். சூப்பரான மசால் பூரி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.